ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு 2 10 ரூபா இந்த 10 ரூபா எடுத்து ஓரமாக வச்சேன். போக்குள்ள எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு. பட் மறந்துட்டேன். ஒரு வாரம் இருக்கும் கழிச்சு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த 10 ரூபா 20 ரூபா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்குள்ள எடுக்கிறேன். நான் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கக்குள்ள இது என்ன பண்ணி வச்சுருக்குன்னே தெரில. தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு நோட்டோட நிலமை, 2 நோட்டோட நிலமை. கடைசியில் தான் தெரிஞ்சது ஃபுல்லாக பாச்சையோட வேலை. அதுங்களுக்கு பசிச்சிருக்கு போல் சாப்பிட்டு காலி பண்ணியிருக்குது. ஏன்னா சரி 10 ரூபா 20 ரூபா ஓகே விட்டுறலாம். இதே இது ஓரமாக தூக்கி நான் ஒரு 10,000 ரூபா தூக்கி வைக்கிறேன்னு வச்சுங்க. இதே மாதிரி பாய்ச்சை போட்டு நார் அடித்து வச்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? 20 ரூபாங்கிறக்குள்ளே சரின்னுட்டு விட்டுட்டு போகிறோம். 10,000 ரூபாங்கிறக்குள்ளே அது ஒன்றும் பண்ண முடியாது. யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? எனக்கு இப்போ தான் தெரியுமே இந்த மாதிரிலாம் பாய்ச்சை போட்டு நார் அடித்து வைக்கணுன்ட்டு எனக்கு இது வரைக்கும்லாம் தெரியாது. நீங்களும் கொஞ்சம் சேஃபாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்குறேன். பாய்ச்சை நிறையா பேப்பர்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நார் அடித்து வச்சுருக்குது. முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இது மாதிரி சாப்பிட்டு வீணடித்து வச்சுருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? போயிட்டு அதை கொல்ல தான் முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வருமுன் காப்பதே சிறந்தது. அதுக்காக தான் இந்த பதிவே வந்துட்டு போடுறேன் வீடியோவாக. யாரும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அது அடுத்த ஆளுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி விடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். பாய்.